அண்ணன் அமெரிக்காவை பொறுத்தவரை உலகத்துல யார் ஆளணும், ஆளக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணியே தீருவேன்னு ஒத்த கால்ல நிப்பாய்ங்க. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் உண்மை. அவனுங்களுக்கு பிடிக்குது அப்புட்ன்னா, பாகிஸ்தான்ல நடக்கிறது நல்லாட்சி அப்படின்ட்டு போயிருவாய்ங்க. அட பாவி மனுஷா! நல்லாட்சிலாம் சொல்ல வேணாம். அங்க என்ன ஆட்சி நடக்குது? ராணுவமா? மக்களாட்சியா? இல்ல நீதித்துறையா? ராஜாவா? இல்ல புதுசா பங்களாதேஷ்ல ஒரு கான்செப்ட்ட இன்ஸ்டால் பண்ணிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாரியா? அத தெளிவா சொல்ட்டு போயேன் அப்படின்னா பதிலே கிடையாது. அப்பேற்பட்ட அண்ணன் அமெரிக்கா, உக்ரைன்ல என்ன பண்ணுது அப்படிங்கிறத உக்ரைன் யுத்தம் முடிஞ்சோனே தேர்தல் அப்படின்னு சொல்லி இவர்கள் அறிவிச்சுட்டார்கள். அதாவது ஒவ்வொரு நாடும் எப்ப தேர்தல் வைக்க போறோம்னு அவனுங்க தான் அறிவிப்பாய்ங்க. ஆனா, அப்படி அறிவிச்சு தேர்தல சந்திக்கலே 1000 நொள்ள நாட்டியம் பேசக்கூடிய அமெரிக்கா, உக்ரைன முழுவதும் அவர்கள் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கார்கள். அங்க சும்மா இருப்பாங்களா? அங்க இப்ப தேர்தல நடத்துற முடிவுக்கு வந்துட்டாய்ங்க. இந்த தேர்தல் நடத்துற முடிவு அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கிய மாத்தப் போறார்கள். இவ்வளவு நாள் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு விசுவாசமா சொந்த நாட்டையே கிளச்சு போட்டு மக்கள பூரா பலி குடுத்தார். ஆனா, அது பூரா பைடன் தான். ட்ரம்புக்கு உன் விசுவாசம் வேணாம் சாமி, நீ போ. அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட உடனே தேர்தல். தேர்தலுக்கு அப்புறம் வரக்கூடிய அரசாங்கம் தான் உக்ரைன மறுகட்டமைப்பு அப்படிங்கிற பணியவே எடுத்து செய்ய போகுது. இப்ப உள்ள பயம் ஒரு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார்கள். இப்ப ஜெலன்ஸ்கி தேர்தல்ல நின்னு ஜெயிப்பாரு? அமெரிக்காவோ, ரஷ்யாவோ அடுத்த டிக்கெட் கிழிக்குமா, கிழிக்காதாங்கிறத யோசிச்சு தப்பிச்சு போகவே மனுஷனுக்கு நேரம் சரியா இருக்கும். ஆடின ஆட்டத்துக்கு ஜெலன்ஸ்கிக்கு சரியான பாடம் ரஷ்யா புகட்டும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா, அமெரிக்கா புகட்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தான்.